நிஜமா சொல்கிறேங்க, என்னால் முடியலங்க. நானும் இந்த திராட்சை காய் வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தானே, இந்த குரங்குங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பொங்கல் சீசன் வேலை எனக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த வேலையிலையும் நான் அப்பப்போ ஓடி வந்து இதை காவல் காத்துட்ருக்கேன். ஆனால் அப்படி இருந்தாலும் எப்படி தான் பறித்து போடுதுன்னே தெரியலங்க. நீங்களே பாருங்கள், நேற்று காலையில் தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 10 காய்க்கு மேலவே இருந்துச்சு. அதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு போனேன். கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப இது வந்து சாயங்காலம் பறித்து போட்டிருக்கு. இன்றைக்கி காலையில் பொழுது விடிய பார்த்தா நான் இந்த காயே பார்க்குறேன். எவ்வளோ காய் இன்றைக்கி காலையிலையும் பறித்து போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து நேற்று சாயங்காலம் பறித்து போட்டிருக்கோம் போல். இன்றைக்கி காலையில் தான் நான் பார்க்குறேன். பேசாமல் அது என்ன தான் பண்ணுதோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம் போல் இருக்குது எனக்கு. பொங்கல் டைமில் எனக்கு வேலை அதிகமாக இருக்குது. ஆனால் இதுங்கிட்ட என்னால் முடியலங்க. நிஜமாக சொல்கிறேன், என்னால் முடியல. 10 ரூபா சம்பாரிச்சியே இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றலாம் போல் இருக்குது. பணம் பெருசா பழம் பெருசா அப்படின்னு பார்த்தா பணம் தான் பெருசு அப்படின்னு தோணுது. அதனால் இதுக்கு மேலே நான் இதை அவ்வளோவா காவல் காக்க மாட்டேன். இது என்ன நிலமானாலும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த பொங்கல் முடியறதுக்குள்ளே இது என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம்.